தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைலாம் முதல் குரல் கொடுப்பது அதிமுக தான். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆக அவர்களுக்கு ஏதாவது சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது தமிழகத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு முதல் குரல் கொடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. கரண்ட் போல கரண்ட் போயிட்டுது. கரண்ட் போற டயர்ல தனித்தனியா கரண்ட் ஓடிட்டுது. அதாவது இது ஒரு ஜனநாயக நாடு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு உரிமை இருக்குது, ஒரு பார்வை இருக்குது. இன்னும் தேர்தல் நெருங்கல. தேர்தல் அடுத்த மாதம் 2வது வாரத்தில் தான் அறிவிப்பதாக தகவல். அப்படி கால அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அதுக்கு தகுந்தவாறு தான் ஒவ்வொரு கட்சியும் செயல்பட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால எந்த கட்சி எங்க இருக்குன்னு பொறுத்திருந்து பாருங்க. அதான் ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. அவருடைய எண்ணத்தைப்படி அவர் கேட்கிறாங்க. அது இது ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாங்க. பல முறை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்திருக்குது. நேர்மையாக உண்மையாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிலை. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சனம் வச்சிருக்காங்க. அதாவது அதிமுக ஆட்சி நடத்தவே தெரியாது, தமிழ்நாட்டை பின்னோக்கி தள்ளுதாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, 3 நாள் நான் பேசிட்டு இருக்கேன். எங்கேயாவது டிவியில போடுறீங்களா சொல்லுவாங்க. தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்ற விவரத்தை தெளிவாக நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே நான் உரையாற்றினேன். நிதிநிலை அறிக்கையில் அழகா பேசினேன். உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அழகா தெரிவித்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்ன அழகா விவரிச்சேன். ஒரு உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்